இன்னைக்கு நிறைய பேர் எதை கேட்கறதுன்னு தெரியல. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறபடி அப்படிப்பட்டவனாவே தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு எது நல்ல பிரசங்கம்? இந்த வருடம் முடிவடைவதற்குள்ளாக திண்டுக்கல்லுக்கு ஹைவேஸ்க்கு பக்கத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு இடம் தருவார். ஆமென் சொல்லுங்க. இங்கேயும் 10 பேர் உட்கார்ந்திருக்கு பாருங்க. இவ்வளவு செய்தி கேட்ட பிறகு ஆமென் வருது பாருங்க. இப்போ உங்க என்ன அப்ப கர்த்தர்கிட்ட கேட்க கூடாதா? திருப்பியும் சொல்றேன், கேளுங்கள். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே கேளுங்கள். அப்ப கீழானது கிடைக்காதா? வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அது அந்தந்த காலத்தில் தானா வரும். யாருக்கு ஆண்டவர் கொடுக்காம விட்டுருக்கிறாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. துன்மார்க்கனுக்கே அவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நாமத்தில் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நீதிமான்களான நமக்கு தராமையா உயர போறாரு. இன்னைக்கு சபை ராங் பிரசங்கத்தில் இருக்கு. நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க படிக்க இப்படி கொண்டு போய் பையனை ஸ்கூல்ல விடுறீங்க. டீச்சர் கேட்குறாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் பிரின்சிபால் டெஸ்ட் வைப்பாங்க. நீ என்னவா ஆக விரும்புகிற? அவன் சொல்கிறான், இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன். மறுநாள் பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறீங்க. போனால் சிமெண்ட்டு கலவையில் உட்காந்துருக்கான். எல்கேஜியில் சிமெண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, என்ன அவனை சிமெண்ட்டில் மண்ணில் உட்கார வச்சுருக்கீங்க? அவன் தான் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னான்ல. நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஜல்லி வைக்கிறது எப்படி, செங்கல் வைக்கிறது எப்படின்னு இப்போவே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய படிப்பை சொல்லுங்க, அவனே பின்னாடி தானாக இன்ஜினியர் ஆயிடுவான். இப்போ கல் வைக்கிற வேலை இல்லை. இப்போ அவனுக்கு என்ன தேவையோ, பாபா பிளாக் ஷீப்பா அல்லது ரைம்ஸா அல்லது டேபிள்ஸா, என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுங்க. பின்னாடி அவன் இன்ஜினியர் ஆகிறான். இந்த சொல்கிற அறிவு உங்களுக்கு இருக்குல்ல, அதே அறிவு ஸ்பிரிச்சுவலாக வரணும். சபைக்கு வாங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை என்னங்கிறத சொல்லிக் கொடுங்க.